ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு ஆன்லைனில் என்னென்று இந்த டேக்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷனை செய்கிறது, அதில் நிறைய படிமுறைகள் இருக்குது. அதில் முதலாவது படிமுறையான டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் நம்பர், அதாவது டின்னை என்னென்று எடுக்கிறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். இதை நாங்கள் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டின் ஒஃபிஷியல் வெப்சைட்டில் போகிறது மூலம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ள முடியும். அது ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முதல்ல ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டால் விடப்பட்ட Taxpayers ரெஜிஸ்ட்ரேஷனுக்குரிய கைட்லைன் புக்கில் இருக்க சில அத்தியாவசியமான விஷயங்களை பார்த்துட்டு அந்த டாக்குமெண்ட்ஸை நாங்கள் தயார் பண்ணி ஒரு ஃபோல்டரில் எங்களோட ஃபோன்லேயோ பிசிலேயோ போட்டு வச்சுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளே போவோம். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் Taxpayer கைட்லைன்ஸ் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் அப்டேட், ஸ்ரீலங்கா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டால் ரெடி பண்ணி தரப்பட்ட ஒரு டாக்குமெண்ட். இந்த டாக்குமெண்ட்டில் இருக்கிற முதலாவது பேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாலே தனிநபர்கள் ரெஜிஸ்டர் பண்ணி டின் நம்பரை எடுக்கிறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைன்றதை போட்டிருக்காங்க. அதோட மேலதிகமாக நீங்கள் பார்ட்னர்ஷிப் நிறுவனங்களை வச்சுருந்தாலோ இல்லைன்னா பதிவு செய்யப்பட்ட கம்பெனிகளை வச்சுருந்தாலோ என்னென்ன தேவை என்ற சம்மந்தப்பட்ட விடயங்களும் இதில் தரப்பட்டிருக்கு. நாங்கள் இந்த வீடியோவில் மெயினாக பார்க்க போகிறது தனிநபர்கள் ஒவ்வொருத்தரும் தங்களை ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்றதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ். அதில் முதலாவது பார்த்தோம்னு சொன்னால் என்ஐசி, எங்களுடைய அடையாள அட்டை. இதை நீங்கள் ஒரு பிடிஎஃபாக ரெடி பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதோட ஒரு வலிடான பாஸ்போர்ட். இது யாருக்கு தேவைன்னு சொன்னால் வெளிநாட்டிலிருந்து இங்கே தங்கி வேலை செய்கிறார்களுக்கு தான் தேவை. ஸோ ஸ்ரீலங்காவில் இருக்கிறார்கள் என்ஐசி அல்லது பாஸ்போர்ட் ஏதாவது ஒன்று வச்சுருந்தா காரணம் அதுலேயும் என்எஸ்சியை வச்சுக்கிறது பொருத்தமாக இருக்கும். இதை தாண்டி நீங்கள் ஏதாவது உங்களோட வணிகத்தை பதிவு செஞ்சுருந்தீங்கன்னு சொன்னால் அதன் மூலமாக வருமானம் ஈட்டிக்கொள்கிற அவர்களுக்கு பொருத்தமாக இருக்கும். அப்படி இல்லாமல் நிறுவனங்கள்லையோ இல்லைன்னு சொன்னால் அரசு அலுவலகங்களையோ வேறு சில விவரங்களுக்கு இந்த குறிப்பிட்ட ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் தேவைப்படாது. இதை தாண்டி நீங்கள் ஒரு வேளையில் உங்களோட என்ஐசியில் குறிப்பிடப்பட்டிருக்கிற முகவரியும் அதே நேரம் நீங்கள் பதிவு செய்யக்குள்ள கொடுக்கப்பட போகிற நீங்கள் இப்போ வதிக்கிற முகவரியும் வித்தியாசமாக இருக்குமா இருந்தால் உங்களுக்கு மேலும் சில, அதாவது இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிற யூட்டிலிட்டி பில், அதாவது உங்களோட கரண்ட் பில் இல்லைன்னா வாட்டர் பில், உங்களோட முழு பேரோட இருக்கிற ஒரு கரண்ட் பில் வாட்டர் பில், அந்த பில்லில் நீங்கள் இந்த அட்ரஸில் தான் இருக்கிறீங்கன்றதுக்கான ஒரு தெளிவான ஒரு புகைப்படத்தை அந்த பில்லை நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறது மூலம் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டோ பாஸ்புக்கில் நீங்கள் இப்போ இருக்கிற அலுவலகத்தோட உங்களோட பேர் இருக்குமா இருந்தால் அதை நீங்கள் புகைப்படம் எடுத்து வச்சுக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்களோட கிராம சேவகர்கிட்ட போயிட்டு நீங்கள் எந்த இடத்துலாம் பதிக்கிறீங்கன்றதை உறுதிப்படுத்தி ஒரு சர்டிஃபிகேட்டை எடுத்துக்கொள்ள முடியும். இது எந்த மொழியில் இருந்தாலுமே பரவாயில்லை. இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்து வச்சு ஒரு ஃபோல்டரில் போட்டு வச்சுட்டு நீங்கள் கூகுளில் ஸ்ரீலங்கா இன்லேண்ட் ரெவென்யூ அப்படி இல்லைன்னு சொன்னால் டேக்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி வார்த்தைகளை தேடுறதன் மூலமோ அப்படி இல்லைன்னு சொன்னால் ird.gov.lk என்ற பக்கத்துக்கு நேரடியாக போகிறதன் மூலமோ ரெஜிஸ்ட்ரேஷன் செய்கிறதுக்குரிய பக்கத்துக்கு போக முடியும். இது ஸ்ரீலங்கா இன்லேண்ட் ரெவென்யூடைய ஹோம் பேஜ். இந்த ஹோம் பேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இ-சர்வீசஸ் என்று ஒரு பக்கம் இருக்குது. அதோட உங்களுக்கு நீங்கள் மேலதிகமாக ஏதாவது தெரிஞ்சு கொள்ள விரும்பினா தேவைப்படுற அனைத்து தகவலுமே நீங்கள் இதில் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது குறிப்பாக நீங்கள் எந்த டைப் ஆஃப் டேக்ஸுக்குள்ளே அடங்குவீங்க, உதாரணமாக இன்கம் டேக்ஸுக்குள்ளே வர போகிறீங்களா, அப்படி இல்லைன்னா பேஇ டேக்ஸாக, நீங்கள் எதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும், ஏன் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு உங்களுக்கு மேலதிகமான தகவல் தேவைன்னு சொன்னால் நீங்கள் இதில் போகிறதன் மூலமாக பார்த்துக்கொள்ள முடியும். உங்களுக்கு இந்த பக்கத்தை 3 மொழியிலையுமே அணுகி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்கள் தொடர்ச்சி ஆங்கிலத்திலே போவோம். அதோட என்னுடைய பர்சனல் அட்வைஸ் என்னன்னு சொன்னால் இந்த ஃபார்மை நீங்கள் ஆங்கிலத்தில் நிரப்புறதால பின்னுக்கு வரக்கூடிய சில இடர்பாடுகளை தவிர்த்து கொள்ளலாம். உதாரணமாக சில வேளைகளில் இதை பதிவு செஞ்ச பிறகு நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் பாஸ்வேர்டுகள் உங்களுடைய பெயருடைய முதல் 5 எழுத்துக்கள், பின்னுக்கு வர 5 எழுத்துக்கள், அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். அப்படி கேட்கல நீங்கள் தமிழ் மொழியில் நிரப்புறதை தவிர்த்து கொள்வது பிறகு நீங்கள் பாஸ்வேர்டுகளை போடைகளை உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஸோ நாங்கள் தொடர்ச்சியாக ஆங்கில மொழியிலே போவோம். போய்கள் நீங்கள் இப்போ என்ன செய்ய வேண்டியதுன்னு சொன்னால் இதில் இருக்கிற இ-சர்வீசஸ் இதில் போயிட்டு access to e-services
இதை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் நீங்கள் அடுத்தடுத்து செய்ய வேண்டிய சில ஃபார்ம்ஸ், ஃபில் பண்ண வேண்டிய சில ஃபார்ம்ஸுக்குரிய லிங்க்ஸை வந்துட்டு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு நினைவுபடுத்திக் கொள்ளாமல் நினைக்கிறேன். அதாவது இந்த டேக்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் படிமுறையில் முதலாவது படிமுறை வந்துட்டு நீங்கள் டின் நம்பரை, டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் நம்பரை எடுத்துக்கொள்வது. அதை எடுத்த பிறகு இதை ஆன்லைன்ஸ் போர்ட்டல் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஒரு பாஸ்வேர்டு ஒன்று நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். இதை தாண்டி நீங்கள் மாதம் 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே எடுக்கிறவராக இருந்தால் நீங்கள் என்ன வரி கட்டமைப்புக்குள்ளே வர்றீங்கன்றதை விளங்கி கொண்டு அதை நீங்கள் உங்களை நீங்களே செல்ஃப் ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்கிற 3வது படிமுறை. இதில் எல்லாருமே செஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த டின் நம்பரை எடுக்கிறது. அங்கால பின் எடுக்கிறதோ அப்படி இல்லை என்று சொன்னால் டெக்ஸ்ட் டைப்புக்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணுறதோ வந்துட்டு உங்களுடைய வருமானத்தில் வந்துட்டு அங்கிருக்கும். ஸோ முதலாவது நாங்கள் இந்த டேக்ஸ்பேயர் ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது டின் நம்பர் எடுத்துக்கொள்ளக்கூடிய வேலையை வந்துட்டு பார்ப்போம். இதில் நீங்கள் யார் என்றதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளணும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்கள் இலங்கையில் வாழ்கிற ஒரு தனிநபர் வந்துட்டு என்ன செய்யணும்ன்றது தான் இதில் விளங்கப்படுத்தலாம்னு சொல்லி பார்க்குறேன். அதால் நீங்கள் செலக்ட் பண்ணி கொள்ள வேண்டியது இண்டிவிஜுவல் லோக்கல். இதுதான் இண்டிவிஜுவல் லோக்கல் ஒரு ஆள் நிரப்ப வேண்டிய படிவம். இந்த படிவத்தின் தொடக்கத்திலேருந்து நாங்கள் போவோம். இதில் வந்துட்டு நான் எல்லாத்தையுமே சொல்லல, சில முக்கியமான விஷயங்களை மட்டும் சொல்லிக்கொள்கிறேன். இதில் எதுலையாவது உங்களுக்கு குழப்பங்கள் இருந்தால் அதை வந்துட்டு எங்கள்கிட்ட கேள்வியெல்லாம் வழங்குவோம். நாங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் அதுக்குரிய பார்க்கல சொல்லிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். முதலாவது என்ஐசி, அதுக்கடுத்தது உங்களுடைய முழு பெயர். ஸோ உங்களுடைய ஃபுல் நேமை நீங்கள் நிரப்பிக்கொள்ளுங்க. இதில் ஸ்பெல்லிங்கில் வந்துட்டு கவனமாக இருங்க. இருந்துச்சுன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி சில நேரங்களில் பாஸ்வேர்ட் வந்துட்டு உங்களுடைய பெயர்களாக இருக்க சந்தர்ப்பம் இருக்கிறதால நீங்கள் தவறான ஸ்பெல்லிங்கில் கொடுத்தீங்கன்னா சில உங்களுக்கு பாஸ்வேர்ட் கூட என்னென்னு சொல்லி மறந்து போகிறதுக்கோ இல்லை தெரியாமல் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஸ்பெல்லிங்கெல்லாம் வடிவாக கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க. இதில் வந்துட்டு நிறைய பேருக்கு இது ஃபஸ்ட்டாக போடுறது, செகண்டாக போடுறது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். எப்போவுமே ஆங்கிலத்தில் வந்துட்டு முதலாவதாக நாங்கள் போடுறது வந்துட்டு ஃபர்ஸ்ட் நேம், அது வந்துட்டு உங்களுக்குரிய பேராகவும், லாஸ்ட் நேம்ன்றது வந்துட்டு உங்களுடைய குடும்ப பேர், அதாவது தமிழாக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட அப்பாட பேராகவோ இருக்கும். இது வந்துட்டு இந்த ஃபார்மில் மட்டும் இல்லை, பொதுவாகவே நீங்கள் இந்த குறியீடை யூஸ் பண்ணுறது பொருத்தமாக இருக்கும். தொடர்ச்சியாக பார்த்தோம்னு சொன்னால் உங்களுடைய பேர் வந்துட்டு நீங்கள் கொடுக்கணும். இனிஷியலோடு போட போகிறீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரியான ஒரு வடிவத்தில் போட்டுக்கொள்ள முடியாமல் இருக்கும். கட்டாயம் எப்படி தான் கொடுக்கணும்னு இல்லை. இப்போ சில பேர் வந்துட்டு டி.பிரகாஷ் அந்த மாதிரி போடுறதே விரும்புவாங்க. ஸோ எதுன்னு சொன்னாலும் பரவாயில்லை, பட் நீங்கள் போடுற வடிவங்களை ஒரு வடிவம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. என்ன சொன்னால் திருப்பியும் ஞாபகப்படுத்துகிறேன், பாஸ்வேர்ட் என்று சொல்லி வரைக்கல உங்களுக்கு தேவைப்படலாம். அதுக்கப்புறம் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ் சிங்களத்தில் பேர் கேட்டிருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கட்டாயம் இல்லை. கட்டாயம் இல்லை என்பதை நாங்கள் எப்படி அறிஞ்சு கொள்ளலாம்னு சொன்னால் நட்சத்திரம், சிவப்பு நட்சத்திரம் போட்டால் குறிப்பிடப்பட்டிருக்கிற அந்த குறிப்பிட்ட ஃபீல்ட்ஸ் தான் கட்டாயமான ஃபீல்ட்ஸாக இருக்கும். ஸோ தொடர்ச்சியாக போகல எப்படி தொடர்பு கொள்ள விரும்புகிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. எஸ்எம்எஸ்ன்னு சொன்னால் மாதிரி அது அழிகிறதுக்கான சான்ஸ் கூட இருக்குது. ஸோ எப்போவுமே இமெயிலோட போடுறது சேஃபாக இருக்கும். அப்படி இல்லை உங்களுக்கு தபாலில் தான் வேணும்னு சொன்னால் அதில் மெயில் போடுங்க. பட் ஆன்லைனில் செய்யல தபாலில் போடுறது வந்துட்டு பிரயோசனமாக இருக்காது. அது வந்துட்டு உங்களை நீங்கள் செஞ்சு கொள்ளக்கூடிய டைமை வந்துட்டு அதை வரை கூட்டிகிட்டு போகும். இனி இங்கால சில கட்டங்கள் வந்துட்டு தானாகவே நிரப்பப்பட்டிருக்கும். அது வந்துட்டு நீங்கள் இண்டிவிஜுவல் லோக்கல் என்று சொன்னதால் ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிருக்கும். இது ஏதாவது உங்களுக்கு பொருத்தம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இண்டிவிஜுவல் லோக்கல் என்று கொடுத்தது சில வேளை தவறானதாக இருந்திருக்கும். அதை பார்த்துக்கொள்ளுங்க. தாண்டி போய்க்கில் வந்துட்டு உங்களுடைய வருமானம் எப்படி வருது என்று சொல்லி கேட்கல. ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஸ்னஸ் செய்கிறார்கள், பிஸ்னஸ் என்று போட்டுக்கொள்ளுங்க. நீங்கள் இல்லை இங்கே அது ஒரு இடத்துல சம்பளம் வாங்குகிற ஒரு வேலை செய்கிற ஆளாக இருந்தால் எம்ப்ளாய்மெண்ட் போட்டுக்கொள்ளுங்க. அப்படி இல்லை நீங்கள் பங்குச்சந்தைகள், பேங்குகளில் முதலிட்டு தான் உங்களுடைய வருமானங்கள் வருதாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுக்கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் ஏனைய வழிகள் அதுதான் உங்களுக்கு வருமானம் வருதுன்னு சொன்னால் நீங்கள் அதர்ஸ் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். இதை தாண்டி வேலைகள்னு சொல்லி பார்க்கல அவங்க சில குறிப்பிட்ட வேலைகளை மட்டும்தான் இதில் செலக்ட் பண்ணக்கூடிய மாதிரி போட்டிருக்காங்க. இதுகளுக்கு வராத ஆக்கள் நீங்கள் நாட் அப்ளிகபிள் என்றதை செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். அதோட இது மிகவும் முக்கியம், உங்களுக்கு அருகில் உள்ள வருமான வரித்துறையுடைய பிராந்தி அலுவலகம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ உதாரணமாக ஜஃப்னாவில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு
ஜாஃப்னா ரீஜனல் ஆஃபீஸை செலக்ட் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி இப்போ கிளிநொச்சி, வவுனியா, மன்னார் இந்த மாதிரி இடங்களில் இருக்கிறவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா அனுராதபுரம் இதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு வழியில் ஜிஎஸ் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி விஷயங்கள் கூட என்ஐசி வந்துட்டு தமிழில் இருக்குது, அந்த ஃபார்ம் தமிழில் இப்போ நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குமா இருந்தால் நீங்கள் ஒரு தமிழ் தெரிஞ்ச ஒரு அலுவலகத்துக்கு போட்டுக்கொள்வது உங்களோட வேலையை இலக்குவாக்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஜெஃப்னா அலுவலகத்தையே சூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இதை தாண்டி உங்களுடைய நிரந்தர முகவரி கேட்டிருக்காங்க. இப்போ எல்லாருக்குமே வந்துட்டு ப்ரெமிசஸ் நம்பர் உங்களோட வளாக இலக்கங்கள் தந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ கிட்டடியில் எல்லாருக்குமே வீட்டில் வந்துட்டு ஒரு ரெட் கலர் ஸ்டிக்கர் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் இருக்கிற நம்பரை நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். ஒரு வேளையில் ஒரே பளவில் வேறு வேறு பில்டிங்கில் மேல் மாடி கட்டடங்கள் இருக்கிற ஆட்கள் அதுக்குரிய நம்பரை இதில் உங்களோட அட்ரஸ் நிரப்பிக்கொள்ளுங்க. சிங்களத்துலேயோ தமிழ்லையோ கட்டாயம் கொடுக்கணும்னு இல்லை, நீங்கள் ஆங்கிலத்தில் நிரப்பிங்களா இருந்தால் பொருத்தமானதாக இருக்கும். இதை தாண்டி போய்க்குள்ள இதில் பிரதானமாக கேட்டுக்கிறது உங்களுடைய மின்னஞ்சல் முகவரி பொருத்தமான, நீங்கள் பாஸ்வேர்ட் மறக்காத ஒரு அட்ரஸை கொடுங்க. கவனமாக ஸ்பெல்லிங் பிள்ளைகள் எதுவுமே இல்லாமல் சரியாக பார்த்து கொடுங்க. இதை தாண்டி உங்களுடைய பேங்க் கேட்டிருக்காங்க. பிரதானமாக நீங்கள் உங்களுடைய வருமானங்கள் வந்து போகிற பேங்க் அக்கௌண்ட்டை கொடுத்தீங்கன்னு சொன்னால் பொருத்தமானதாக இருக்கும். இதை தாண்டி உங்களோட சுய தொழில் செய்கிறவங்க வந்துட்டு நீங்கள் உங்களுடைய கம்பெனியில் வந்து பதிஞ்சிருந்தால் அதுக்குரிய பேர்களை வந்துட்டு அந்த விவரங்களையும் வந்துட்டு நீங்கள் இதில் கொடுத்துக்கொள்ள வேண்டி இருக்கும். இறுதியாக வந்துட்டு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் என்று சொல்லி ஒரு பக்கம். இதில் தான் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ஏற்கனவே ஒரு ஃபோல்டரில் போட்டு வச்சுருக்கிற அந்த டாக்குமெண்ட்ஸை வந்துட்டு அப்லோட் பண்ண வேண்டிய இடம். உதாரணமாக பில் ஒன்று போட போகிறீங்க, உங்களோட இடத்த வந்துட்டு காட்டுறதுக்காக சொன்னால் நீங்கள் எதை செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணி கொள்ளையிலும். அதே மாதிரி உங்களோட ஐசி அப்லோட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் நேஷனல் ஐடென்டி கார்டு செலக்ட் பண்ணி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டைமில் நீங்கள் ஒரு ஃபைலை தானே செலக்ட் பண்ணிலும், அதால் அவங்களுடைய என்ஐசியை வந்துட்டு இந்த மாதிரி ஒரே பிடிஎஃப்பில் அவங்களுடைய முன்பக்கத்தையும் பின்பக்கத்தையும் போட்டு ஒரே ஃபைலாக வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் இதில் அப்லோட் பண்ணுறதுக்கு பொருத்தமாக இருக்கும். தனித்தனி புகைப்படங்களாக வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் இதில் அப்லோட் பண்ணுறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை பார்த்து போட்டுருங்க. ஸோ இதை மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஃபைல்ஸையும் அப்லோட் பண்ணிக்கல இதில் ஒவ்வொரு தனித்தனி என்ட்ரி வந்து கொண்டு இருக்கும். உங்களோட என்ட்ரி எல்லாமே சரியாக வந்திருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு இது சரின்னு சொன்னால் தனியார்கள் வந்துட்டு என்ன காரணத்துக்காக என்ன தேவைக்காக நீங்கள் பதிவு செய்தீங்கன்னு சொன்னால் டேக்ஸ் பர்பஸுக்காக இதை நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் சரி. ஸோ ஏனைய விஷயங்கள் வந்துட்டு அந்தந்த பொருத்தமான நாட்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியலைன்னு சொன்னால் இது சம்மந்தமாக தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் அது சம்மந்தமான எழுதி தகவலை தர்றோம். இப்போதைக்கு தனியார்கள் டேக்ஸ் பர்பஸை செலக்ட் பண்ணிட்டா போதுமானதாக இருக்கும். இதை தாண்டி நீங்கள் டேக்ஸ் பர்பஸை கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அடுத்ததாக ஒரு டிக்ளரேஷன் ஒன்று கேட்பாங்க. அதாவது நீங்கள் கொடுத்துருக்கிற தகவல்கள் சரியானதா என்ற மாதிரி கேட்குறது இது வளமையாக கேட்குற ஒரு விஷயம்தான். அதுக்கு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் கடைசியாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பக்கம் கொண்டு வரும். இந்த பக்கத்தில் வர்ற இந்த நம்பரை கவனமாக நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரி இந்த நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க என்றதுக்குரிய ஒரு ஆதாரமாக இதை வந்துட்டு பிரிண்ட் பண்ணியும் எடுத்துக்கொள்ளுங்க. நிறைய பேர் ஃபோனில் இருக்கிறாக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த கவரேஜ் பிரச்சனை அதுகளால் வந்துட்டு நீங்கள் ஒழுங்காக இந்த பிரிண்ட் பண்ண கொடுத்துருக்காட்ட அந்த பிடிஎஃப் வந்துட்டு மேபி டவுன்லோட் ஆகாமல் இருக்கும். ஸோ இதை வந்துட்டு கவனமாக பிரிண்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் இதில் எல்லா டீட்டெயில்ஸுமே சரியாக கொடுத்துருந்தீங்க, அதாவது உங்களோட அட்ரஸ் எல்லாமே சரியாக இருக்குன்னு சொன்னால் 5 நாட்களுக்குள்ளே நீங்கள் கொடுத்த டீட்டெயில் சரி இது வந்துட்டு சக்ஸஸாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்குன்னு சொல்லி ஒரு மெயிலும் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லை நீங்கள் கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் போதாதுன்னு சொன்னால் உங்களுக்கு போதாதுன்னு சொல்லி ஒரு மெயில் அனுப்புவாங்க. ஸோ ஒரு 5 நாளைக்கு ஒரு நாளுமே உங்களோட மெயிலை வந்துட்டு செக் பண்ணிக்கொள்ளுங்கள். ஸோ இது சரியாக வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டாக்குமெண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பாஸ்வேர்ட் வந்து கேட்கும். இந்த பாஸ்வேர்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய பெயரினுடைய முதல் 5 எழுத்துக்களும் அதுக்கு அடுத்ததாக இறுதி 5 எழுத்துக்களும். உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் அவங்க கொடுத்துருக்கிற நேம் PL கமல் வீரசூரியன்னு சொன்னால் P.L.K. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இந்த ஸ்பேஸ் வந்துட்டு அவங்க எடுக்க மாட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 5 தனி கேரக்டர் ஸ்பேஸ் இல்லாத கேரக்டர்ஸ்ன்னு சொல்லி பார்க்க முதலாவது P, அடுத்தது டாட், அடுத்தது L, அடுத்தது டாட், அதுக்கு அடுத்தது K. இந்த 5 முதல் 5 எழுத்துக்களாக கருதப்படும்.
கடைசி 5 எழுத்துக்களாக என்ன இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் AYIRO. இது ரெண்டையும் சேர்த்து போடுறது தான் பாஸ்வேர்டாக இருக்கும். மறுபடியும் சொல்கிறேன், இதில் முற்றுப்புள்ளிகள் கமாக்கள் ஏதாவது நீங்கள் போட்டிருந்தால் அவையும் ஒரு எழுத்தாக கருதப்படும். ஆனால் இடைவெளி வந்துட்டு ஒரு எழுத்தாக கருதப்படாது. ஸோ இதை நீங்கள் கொடுக்குறது மூலம் உங்களுடைய டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் நம்பருக்குரிய ஒரு டாக்குமெண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய பெயர் அட்ரஸோடு சேர்ந்து உங்களுடைய டேக்ஸ்பேயர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் இதுவும் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் கவனமாக சேவ் பண்ணி வச்சுக்கொள்றதோட ஒரு பேக்கப்பும் எடுத்து ஒரு இடத்துலையும் இந்த நம்பரை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இந்த டின் வந்துட்டு எடுத்தாலே அநேகமான நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும். இதை தாண்டி மாதம் 1 லட்சத்துக்கு மேலே சம்பளம் எடுக்கிறவங்க இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது இதுக்கு பிறகு பின் மற்றது டெக்ஸ்ட் டைப் ரெஜிஸ்ட்ரேஷன் என்று சொல்லி 2 படிமுறைகள் இருக்குது. இது ரெண்டையும் நாங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு தர்றோம்.